விஜய் கூட இருக்கிறவங்க கம்ப்ளைண்ட் பண்ணிருக்காங்க. நான் இதை இப்ப கூட சொல்லறேன்னா எப்ப சொல்றது? அந்த ரைடு நடந்தது காரணமே கூட இருந்தவங்க. யார் கூட இருக்கவன் அவள பேரை கூட என்னால சொல்ல முடியும். அவங்க சொல்றாங்க கவனமா இருங்க சார், விஜய கவனமா இருக்க சொல்லுங்க. ஆனா அது சொல்றதே அந்த ரைடுக்கு வந்தவங்களே சொல்றாங்க, வேற யாரும் சொல்லல. இது என் தாய் மீது சத்தியம் என்பதை இப்ப சொல்லிடுறேன். ஏங்க எத்தனை உழைப்பு உழைச்சிருக்கேன்னு தெரியுங்க. கூட இருக்க அத்தனை பேருக்கு மீறான் பேசுற மாதிரி தெரியுங்க. பத்திரிகையாளராக இருந்திருக்கேன், பிஆர்ஓ இருந்திருக்கேன். எத்தனை 1-2 படங்கள் 200 படங்கள் பிஆர்ஓ பண்ணிருக்கேன். 122 படங்கள் ரிலீஸ் பண்ணி கொடுத்திருக்கேன். ரிலீஸ் மீடியேட்டரா வேலை பார்த்திருக்கேன், ஆம்புலன்ஸ்ல வேலை பார்த்திருக்கேன், சொந்தமா பத்திரிகை நடத்திருக்கேன். எத்தனை உழைப்பு இருக்குன்னு எனக்கு தெரியும், கூட இருக்கவங்களுக்கு தெரியும். ஒரு நாளும் நிம்மதியா நான் தூங்குனது கிடையாது, இன்னைக்கு தூங்குனது கிடையாது. அவன் சொல்லியிருக்கான் 10 வீடு அவருக்கு இருக்குதான். ஏதோ ஒரு ஜாலரா தட்டின உடனே விஜய்க்கு ஒன்னை விட முன்னால இருந்தவருக்காக உழைச்சவங்கிறது உலகத்துக்கு தெரியும். நீ காசு வாங்கிட்டு வேலை பார்க்கறவங்கிறது அதுவும் தெரியும் உலகத்துக்கு. நீ திருட்டுத்தனமா பொய்த்தனமா காசை வாங்கிட்டு பண்றவங்கிறது உலகத்துக்கே தெரியும். சில சகனிகள் சில சூழ்ச்சிகளால ஒரு படம் நல்லா வரும், ஓடும், ஓடாது, அதை பயன்படுத்திட்டு அன்னைக்கு நடந்த இப்ப ஒரு இந்த உண்மையை சொல்லிதான். அன்னைக்கு கூட ஏன் சொல்லலாம், சொல்லாம செத்துட்டோம்னா இவனுக்கு தெரியும்.